4 வேதம் ஓதுவீர் ஞானபாதம் அருகிலீர் அப்படிங்கிறார். இது படித்த பாமரத்தனம். எப்படி? இது எனக்கு தெரிந்தது என்று பார்ப்பது அல்ல அறிவு. அறிவினுள் அறிவாய் ஒளி வீசும் இறைவனை உணர்வதற்கு பெயர் தான் அறிவு. சிவபெருமான் எங்க இருக்கிறார் தெரியுமா? விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியான்கிறார். சிவனை உள்ளுக்குள்ளே உணர்ந்து விட்டீர்களே ஆனால் அந்த உயிரை கவருகிற தகுதி எமனுக்கு இல்லை. அந்த உயிர் மிக நேராக முக்தியை சென்றடையும், சிவபதத்தை சென்றடையும். அதனாலதான் இன்னைக்கெல்லாம் கூட பாருங்க, யாராவது இறந்து போனா அவனுக்கு சந்தேகம், உள்ளபடியே அவன் இறந்தானா சிவன் கிட்ட போனான்னு. எதுக்கு வம்புன்னு சிவலோக பதவி அடைந்தார் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம்கிறான். என்ன சிவலோக பதவி அடைஞ்சா சந்தோஷம் தானே வரணும், நீ என்ன வருத்தப்படுற அப்படின்னா அது உள்ளபடியே மரணமா சிவலோக பதவியான்னு தெரியலன்னு அர்த்தம். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சிவவாக்கியம் என்பது நாம் செய்த தவத்தின் விளைவாய் நம் கைகளில் கிடைத்த நவவாக்கியம் என்று அதன் பெருமையை நாம் பேணி வருகிறோம். சிவவாக்கியத்தில் இந்த ரொம்ப படித்ததனால் கடவுளை அடைய முடியும் என்று நினைப்பவர்களுடைய நடு மண்டையில் ஓங்கி நச்சென்று குட்டுகிறார் சிவவாக்கியர். அவர் என்ன சொல்றார்? நீ 4 வேதத்தை கூட படி, அது ஞானத்தை நோக்கி உன்னை நடத்துகிறது என்பதை தெரிந்து கொள்ளாமல் இதை படித்து விட்டேன் என்கிற அகங்காரத்திலேயே சிக்கி போய்விடாதே. 4 வேதம் ஓதுவீர் ஞானபாதம் அருகிலீர் அப்படிங்கிறார். இது படித்த பாமரத்தனம். எப்படி? இது எனக்கு தெரிந்தது என்று பார்ப்பது அல்ல அறிவு. அறிவினுள் அறிவாய் ஒளி வீசும் இறைவனை உணர்வதற்கு பெயர் தான் அறிவு. 4 வேதம் ஓதுவீர் ஞானபாதம் அருகிலீர். அப்படியா? ஏன் அப்படி சொல்றீங்கன்னா, நீ புஸ்தகம் படிச்சு அதுக்கு உரை சொல்றியே தவிர உனக்குள் இருக்கிற இறைவனை உணர்ந்தாயா? எனக்குள்ள இறைவன் எங்க சார் இருக்கிறார் அப்படின்னு கேட்டா, பாலுக்குள்ளே நெய் எங்கே இருக்கிறது என்று தேடுவது போல் இருக்கிறது நீ கேட்பது. பாலுக்குள் நெய் இருப்பது எவ்வளவு சத்தியமோ அதுபோல் உனக்குள் இறைவன் இருப்பது சத்தியம்னர். 4 வேதம் ஓதுவீர் ஞானபாதம் அருகிலீர் பாலுள் நெய் கலந்தவாறு பாவிகாள் அருகிலீர்னர். இந்த ஓமை இருக்கிறதே, இது காலங்காலமாக ஆன்மீகத்திலே நடப்பில் இருக்கிற ஓமை. திருநாவுக்கரசு சுவாமிகள் ஒரு தேவாரத்தில் சொல்றார், சிவபெருமான் எங்க இருக்கிறார் தெரியுமா? விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியான்கிறார். என்ன அர்த்தம் அதுக்கு? நாம நினைக்கிறோம் விறகு இருக்கே, அந்த விறகுக்கு நெருப்பு மூட்டிய பிறகுதான் அங்க நெருப்பு வருதுன்னு. உண்மை அப்படி அல்ல. அந்த விறகுக்குள்ளேயே ஏற்கனவே நெருப்பு இருந்தால்தான் நீங்கள் வெளியிலே இருந்து மூட்டுகிற நெருப்பு அதில் பற்றி கொள்ளும். இப்ப பச்சை விறகு நீங்க அடுக்கி வச்சு எத்தனை தான் நெருப்பு வச்சாலும் அது பற்றி கொள்ளாது. அதனால்தான் அறிவை சொல்ற போது வாழைமட்ட புத்தி கற்பூர புத்தின்னு 2 தனியா சொல்லுவாங்க. சில பேருக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் வாழைமட்டையை கொளுத்தின மாதிரி அது உள்ளேயே ஈரம் இருப்பதனால் எரியாது. ஆனால் கற்பூரம் அருகே நெருப்பை கொண்டு போனாலே பற்றி கொள்ளும். அப்போ இந்த விறகு இருக்கிறதே, அது காய்ந்த விறகாக இருந்தால் என்ன பொருள் தெரியுமா? அதற்குள் ஏற்கனவே கனல் இருக்கிறதுன்னு அர்த்தம். விறகுக்குள்ளேயே நெருப்பு இருந்தால்தான் வெளியிலிருந்து பற்ற வைத்தால் பற்றி கொள்ளும். உங்களுக்குள்ளேயே சிவம் உள்ளே இருப்பதை நீங்கள் உணர்ந்தால்தான் வெளியே இருக்கிற வழிபாடு அல்லது ஒரு குரு கொடுக்கிற தீட்சை உங்களை முக்திக்கு அழைத்து செல்லும். விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியான் என்று அருமையாக திருநாவுக்கரசு சுவாமி சொல்றார். அந்த மாதிரி 4 வேதம் ஓதுவீர் ஞானபாதம் அருகிலீர் பாலுள் நெய் கலந்தவாறு
பாவிகாள் அருகிலீர். நீங்க படிச்சு என்னடா பிரயோஜனம்? உனக்குள்ளேயே பரமன் பாலில் நெய் போல் பறந்திருக்கிறான் என்பதை கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியலையேன்னர். இதுல மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பெரிய பயம் என்னன்னா மரண பயம். வாழ்க்கையில் தன் உயிரை தக்க வைத்துக் கொள்ள அவன் படாத பாடுபடுவான். ஒரே வியாதி தான். 3 மாசத்துக்கு முன்னால கேட்ட அலோபதின்னர், 3 மாசம் கழிச்சு இப்ப என்னன்னா ஹோமியோபதிங்கிறார். அதுக்கப்புறம் 3 மாசம் கழிச்சு இப்ப என்ன ட்ரீட்மெண்ட்னா நேச்சுரோபதிங்கிறார். அப்புறம் 3 மாசம் கழிச்சு இப்ப என்னன்னா வெங்கடாஜலபதிங்கிறார். கொஞ்சம் அலோபதி, கொஞ்சம் ஹோமியோபதி, கொஞ்சம் நேச்சுரோபதி, கொஞ்சம் வெங்கடாஜலபதின்னு உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்கு இவன் எவ்வளவு போராடுகிறான்னு பார்த்தா வேடிக்கையா இருக்கு. அவர் சொல்லுகிறார், பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த போது ஆழகால விஷம் வந்தது. அந்த விஷத்தை அனாயசமா கையில வாங்கி அப்படி வாய்க்குள்ள போட்டு கொண்டார். அம்மை போய் கழுத்திலே கை வைத்து தடுத்தால் அது கழுத்திலேயே நின்றது. அதனால் அவர் கழுத்து நீளமாக இருக்கிறது. ஆழமுண்ட கண்டனார் அகத்துளே இருக்கவே காலன் என்று சொல்லுவீர், கனாவிலும் அது இல்லையேன்னர். டே, உனக்குள்ள சிவன் இருக்காண்டா, நீ ஏண்டா யமனை பார்த்து பயப்படுறன்னர். ஆழமுண்ட கண்டனார் அகத்துளே இருக்கவே காலன் என்று சொல்லுவீர், கனாவிலும் அது இல்லையே. கனவுல கூட உன்கிட்ட வர்றதுக்கு யமன் விரும்ப மாட்டான். ஏன்? உனக்குள்ளே சிவன் இருக்கிறான். இப்போ நீங்க ஒரு கேள்வியை கேட்கலாம், சார் அப்ப சாமி கும்பிடுறவன் சிவபக்தனா இருக்கிறவன்லாம் சாக மாட்டானான்னு. அவனுக்கு உயிர் போகும், யமன் வழியா போகாது, நேரா முக்திக்கு போகும். யமன்னா யாரு? ஒருத்தர் செய்த வினைகளுக்கு ஏற்ப அந்த உயிரை எடுத்துக்கிட்டு போய் அந்த வினைகளுக்கு ஏற்ப இன்னொரு உடம்புல போடுறதுதான், அதுக்கு வழிகள் அனுப்புறது தான் யமனோட வேலை. இங்கேருந்து எடுப்பார், பிரம்மா கிட்ட கொடுப்பார், பிரம்மா அடுத்த உடம்புல போட்டு அனுப்புவார். ஒரு குரியர் சர்வீஸ் செய்கிறவர் தான் யமதர்மன். ஆனால் சிவனை உள்ளுக்குள்ளே உணர்ந்து விட்டீர்களே, ஆனால் அந்த உயிரை கவருகிற தகுதி யமனுக்கு இல்லை. அந்த உயிர் மிக நேராக முக்தியை சென்றடையும், சிவபதத்தை சென்றடையும். அதனால இன்னைக்குள்ள கூட பாருங்க, யாராவது இறந்து போனா அவனுக்கு சந்தேகம், உள்ளபடியே அவன் இறந்தானா சிவன் கிட்ட போனான்னு. எதுக்கு வம்புன்னு சிவலோக பதவி அடைந்தார் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம்கிறான். என்ன சிவலோக பதவி அடைஞ்சா சந்தோஷம் தானே வரணும், நீ என்ன வருத்தப்படுற அப்படின்னா அது உள்ளபடியே மரணமா சிவலோக பதவியான்னு தெரியலன்னு அர்த்தம். அப்போ ஆழமுண்ட கண்டனார் அகத்துளே இருக்கவே காலன் என்று சொல்லுவீர், கனாவிலும் அது இல்லையே. அத அந்த வரிய 2 விதமா படிக்கலாம். காலன் என்று சொல்லுவீர் ஒரு வாக்கியம். ஏன்னா உனக்குள்ள சிவனுங்கிறப்ப நீ யமன் சொல்லுவ, காலன் என்று சொல்லுவீர் ஒரு கேள்வியாக வைக்கலாம். கனாவிலும் அது இல்லையே. அப்படியானால் நீங்கள் ஓதக்கூடிய வேதங்கள் உள்முகமாக உங்களை திருப்ப வேண்டும். 4 வேதம் ஓதுவீர், அது எதை நோக்கி போகணும்? ஞானபாதத்தை நோக்கி திருப்பணுமா. அதை நீங்கள் அறிய மாட்டேன் என்கிறீர்கள். பாலுள் நீ கலந்தவாறு பாவிகாள் அருகிலீர், ஆழமுண்ட கண்டனார் அகத்துளே இருக்கவே காலன் என்று சொல்லுவீர், கனாவிலும் அது இல்லையே என்று மரண பயத்தை வெல்வதற்கான வழியை சிவவாக்கியர் மிக தெளிவாக நமக்கு வரையறுத்து சொல்லுகிறார். ஒரு வாழ்க்கையில இந்த பிறவிதான் பெரிது, இந்த பிறவியில் எனக்கு இருக்கக்கூடிய தேவைகள் பெரிது, அந்த பிறவியில் வரக்கூடிய தேவைகளால் என்னை நான் நிலைநிறுத்திக் கொள்ளுகிறேனே அந்த அடையாளம் பெரிது என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் மிக குறுகிய எல்லையிலே நின்று வாழ்க்கையை சிந்திப்பவர்கள். ஆனால் இந்த உடல் என்பது நான் தங்குமிடம், இறைவன் அருளை பெறுவதற்காக நீங்கள் ஒரு யாத்திரைக்கு போகிறீர்கள், ஒரு குறிப்பிட்ட விடுதியிலே போய் தங்குகிறீர்கள். ஏன் தங்குகிறீர்கள்? அருகில் இருக்கிற கோயிலுக்கு போவதற்காக. நீங்க அதை விட்டுட்டு இந்த ரூமே ரொம்ப வசதியா இருக்கு, இங்கேயே இருந்துட்டு போலாம் போல இருக்கே, நாளைக்கு ராத்திரி தானே ரயில் நினைச்சா அந்த உடம்பிலேயே தங்கி போய் விடுவது போல அந்த விடுதியிலேயே தங்கி விடுகிறீர்கள். வந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு உங்களை விடுதலையை நோக்கி உந்தி தள்ள வேண்டும் என்கிற உணர்வை அருளாளர்கள், ஞானிகள், சித்தர்கள் திரும்ப திரும்ப விதைத்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அதனை எட்டிய காரணத்தால்
நாம் அதை நோக்கி நடைபயில வேண்டும் என்கிற அந்த நினைவூட்டலை செய்வதற்காக பரம கருணையால் தயை உணர்வால் இந்த நினைவூட்டலை நமக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். சித்தர் சிவவாக்கியர் அருளிய அப்படி ஒரு நினைவூட்டல் தான் நாம் இப்பொழுது பார்த்த அந்த பாடல்.